அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இறந்தவர்களுக்காக வேண்டி இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக ரிப், ஆர்ஐபி என்று என்ன செய்வாங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள் ஆங்கிலத்தில். இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படி சொன்னால், உடைய கபருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அமைதியாக ஓய்வெடுங்கள், ரெஸ்ட் எடுங்கள் என்பது தான். இப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு காஃபிருடைய மரணத்திற்கு சொல்லலாமா என்று கேட்டால் அறவே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு காஃபிருடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மலக்கு அவனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதற்கும் அவனிடத்தில் பதில் இருக்காது. மன் ரப்புக்க, மா தீனுக்க, மன் நபியுக்க என்கிற கேள்விகளுக்கு அவனிடத்தில் பதில் இருக்காது. அப்போ அங்கிருந்து அவனுக்கு அதாபு ஆரம்பித்து விட்டு தினமும் அவனுக்கு கபருடைய வேதனை, நரகத்துடைய வேதனை காலையிலும் மாலையிலும் காட்டப்படும். நரகத்துடைய அந்த கொடுமையான கொடும் வெப்பம், அந்த நெருப்பு அவனை சூழ்ந்து கொள்ளும். மலக்குகள் இரும்பு சமட்டியை வைத்து அவனுடைய மண்டையில் அடிப்பார்கள் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி. அதே போன்று இவர்கள் நரகவாசிகள். காஃபிராக மரணித்தவன் நிச்சயமாக நரகத்திற்குத்தான் செல்வான் என்பதும் அல்லாஹுடைய வாக்குறுதி. அதன் அடிப்படையில் அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது, அவர்கள் அமைதியாக ஓய்வெடுப்பார்கள் என்று நம்புவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமானது, முரணானது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை தெரியாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். எனவே இது போன்ற வார்த்தைகள் ஒரு காலம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் அது நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு அமைந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.